வணக்கம். செய்திச் சுருக்கம். ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை, சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தீர்ப்பு. வங்கதேசத்தில் பதற்றம். கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் இடஒதுக்கீடுக்கு எதிராக துவங்கிய மாணவர் போராட்டம் பெரும் கலவரமாக மாறியது. கலவரத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 1400 பேர் இறந்தனர். ஆனால் கலவரம் தீவிரமானதால் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது. பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்தில் இருந்து ஓட்டம் பிடித்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை, ஊழல் உள்ளிட்ட பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. அரசுக்கு எதிராக போராடுபவர்களை சுட்டுக் கொல்ல ஹசீனா உத்தரவிட்ட ஆடியோ சில மாதங்களுக்கு முன் வெளியானது. இதை ஆதாரமாக வைத்து ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுசமான் கான் கமல், முன்னாள் போலீஸ் ஐஜி சௌத்ரி அப்துல்லா அல் மாமூன் ஆகியோர் மீது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக வழக்கு பதியப்பட்டது. வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. இன்று தீர்ப்பாய நீதிபதிகள் தீர்ப்பு கூறினர். தீர்ப்பில் கூறியிருப்பதாவது: மனித குலத்திற்கு எதிராக ஷேக் ஹசீனா குற்றம் செய்துள்ளார். பல இடங்களில் போராடியவர்களை போலீசார் சுட்டுக் கொன்றுள்ளனர். போராட்டக்காரர்களை சுட்டுக் கொல்ல ஷேக் ஹசீனா உத்தரவிட்டுள்ளார். அதன் மூலம் இந்த கொலைகளின் மாஸ்டர் மைண்டாக ஷேக் ஹசீனா இருந்துள்ளார். ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மூலம் போராட்டக்காரர்களை சுட்டுத் தள்ள ஹசீனா உத்தரவிட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த போராட்டக்காரர்களுக்கு மருத்துவ உதவி மறுக்கப்பட்டுள்ளது. டாக்டர்களை மிரட்டி இறப்புக்கான காரணங்களை மாற்றி பதிவு செய்துள்ளனர். ஆடியோ, வீடியோ, போட்டோ ஆதாரங்கள் மூலம் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபணமாகியுள்ளது. கலவரத்தை தூண்டியது, கலவரத்தை கட்டுப்படுத்த தவறியது, போராட்டக்காரர்களை சுட்டுக் கொல்ல உத்தரவிட்டதன் மூலம் மனித குலத்துக்கு எதிராக குற்றங்களை ஷேக் ஹசீனா, முன்னாள் உள்துறை அமைச்சர் ஐஜி ஆகியோர் செய்துள்ளனர். எனவே மூவரையும் குற்றவாளிகள் என இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது. அதிகபட்ச தண்டனைக்கு அவர்கள் தகுதியானவர்தான் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. ஷேக் ஹசீனா மற்றும் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுசாமன் கான் கமல் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என தீர்ப்பாய நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். ஷேக் ஹசீனாவும் அசாதுசாமன் கான் கமலும் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுவிட முன்னாள் ஐஜி சௌத்ரி அப்துல்லா மட்டும் சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொண்டார். போலீஸ் தரப்பு சாட்சியாகவும் மாறினார். இன்று தீர்ப்பாயம் தீர்ப்பு கூறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் டாக்காவில் உள்ள தீர்ப்பாயத்துக்கும் வந்திருந்தார். இதையெல்லாம் கருத்தில் கொண்ட தீர்ப்பாய நீதிபதிகள் அவருக்கு தண்டனையில் இரக்கம் காட்டினர். முன்னாள் ஐஜி சௌத்ரி அப்துல்லா அல் மாமூனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் வங்கதேசத்தில் பதற்றமான நிலை நிலவுகிறது. ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினர் டாக்கா உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை ஒடுக்க நாடு முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கோவை ஏர்போர்ட்டில் 5 அடுக்கு பாதுகாப்பு. கோவை கொடிசியாவில் இயற்கை விவசாயிகள் மாநாடு நாளை மறுநாள் தொடங்குகிறது. இந்த மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இந்த மாநாட்டில் 50,000க்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி நாளை மதியம் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வருகிறார். மோடியின் கோவை வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பார்க்கிங்கில் வாகனங்களை நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடிசியா வளாகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்ட துணை தாசில்தார் மயக்கம். சோளிங்கரில் பரபரப்பு. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, ராஜஸ்தான், மேற்கு வங்கம் என பல மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது. பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளாக நியமிக்கப்படும் அரசு ஊழியர்கள் இந்த பணியை செய்தாக வேண்டும். இதனால் அதிக பணிச்சுமையால் பல பிஎல்ஓக்கள் மன உளைச்சலில் உள்ளனர். இந்நிலையில் கேரளாவில் அரசு பள்ளியில் அட்டெண்டராக பணிபுரிந்து வந்த அனிஷ் ஜார்ஜ் என்பவர் பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்ட பிறகு வேலைப்பளு அதிகரித்ததால் மன உளைச்சலில் இருந்தார். நேற்று அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராஜஸ்தானில் பிஎல்ஓவாக பணியாற்றி வந்த பள்ளி ஆசிரியர் ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார்.
இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு அதிகாரி மயங்கி விழுந்த சம்பவம் நடந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாசில்தார் அலுவலகத்தில் தேர்தல் துணை தாசில்தாராக பணியாற்றுபவர் பிள்ளையார், வயது 42. இவர் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை முன்னின்று கவனித்து வந்தார். அதிக பணிச்சுமை காரணமாக கடந்த ஒரு வாரமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் இன்று வழக்கம் போல அலுவலகத்துக்கு வந்த அவர் பணிகளை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அதிக இரத்த அழுத்தத்தின் காரணமாக மயங்கி கீழே விழுந்தார். இவரை சக ஊழியர்கள் மீட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பிபி 400 எட்டியதால் மயங்கி விழுந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தனர். முதல் கட்ட சிகிச்சைக்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். அதன் பிறகே அவருக்கு சுயநினைவு திரும்பியது. என்ன நடந்தது என சோளிங்கர் தாசில்தார் செல்வியிடம் கேட்டதற்கு பிள்ளையாருக்கு ஏற்கனவே இரத்த அழுத்த பிரச்சனை இருந்துள்ளது. இன்று விடுமுறை கேட்டிருந்தார். ஆனாலும் பணிக்கு வந்தார். திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்தார் என்றார். எஸ்ஐஆர் பணியால் கூடுதல் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளதால் தமிழகத்தில் பல இடங்களில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். எஸ்ஐஆர் பணியால் மன உளைச்சல். கேரளாவில் பிஎல்ஓ விபரீத முடிவு. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடக்கிறது. வாக்காளர்களுக்கு எஸ்ஐஆர் படிவங்களை பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வழங்க வேண்டும். அதை பூர்த்தி செய்த பிறகு கலெக்ட் செய்ய வேண்டியதும் அவர்களது பணிதான். அந்த வகையில் கேரளாவில் 25,000 வாக்குச்சாவடி அலுவலர்கள் எஸ்ஐஆர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் பையனூர் அருகே எட்டுக்கு துக்கா பகுதியைச் சேர்ந்தவர் அனீஸ் ஜார்ஜ், வயது 41. இவர் பையனூர் அரசு பள்ளியில் அட்டெண்டராக பணிபுரிந்து வந்தார். எஸ்ஐஆர் படிவங்களை வழங்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலராக நியமிக்கப்பட்டிருந்தார். வழக்கமான பணியுடன் இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருந்ததால் கடந்த சில தினங்களாக மன உளைச்சலில் இருந்தார். அவர் வரம்புக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் உள்ள எல்லா வாக்காளர்களிடமும் கணக்கீட்டு படிவங்களை வழங்கிவிட வேண்டும் என அனீஸ் ஜார்ஜுக்கு அதிகாரிகள் தரப்பில் அழுத்தம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் இரவு பகலாக வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆனாலும் அதிகாரிகள் சொன்ன காலக்கெடுவுக்குள் அவரால் எல்லா வாக்காளர்களுக்கும் கணக்கீட்டு படிவங்களை வழங்க முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த அனீஸ் ஜார்ஜ் நேற்று வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பையனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நள்ளிரவு வரை வாக்காளர்களிடம் படிவங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டார். கடும் பணிச்சுமையால் மன உளைச்சலில் இருந்தார். ஆனால் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுப்பான் என நினைக்கவில்லை என அனீஸ் ஜார்ஜின் தந்தை கண்ணீருடன் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேரளா முழுவதும் பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இன்று பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் பற்றி கண்ணூர் கலெக்டர் விளக்கம் அளிக்கும்படி கேரள தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். மதரசாவில் கொடூர சம்பவம். தூக்கி வீசப்பட்ட மாணவர், ஆசிரியர் நீக்கம், அதிர்ச்சி வீடியோ. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியின் பஷீராபாத் மசூதியில் மதரசா கல்வி நிலையம் செயல்படுகிறது. இங்கு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியர்களுக்கு மதக்கல்வி கற்பிக்கின்றனர். 60 மாணவர்கள் இங்கு படிக்கின்றனர். 4 ஆசிரியர்கள் வகுப்பெடுக்கின்றனர். இதில் ஆசிரியர் சோஹேப் மாணவர்களிடம் எப்போதும் கடுமையாக நடந்து கொள்வது வழக்கம் என கூறப்படுகிறது. கண்டிப்புடன் நிறுத்தாமல் மாணவர்களை அடித்துள்ளார். பெற்றோர்கள் மதரசா மற்றும் மசூதி நிர்வாகத்திடம் புகார் கூறி வந்தனர். சக ஆசிரியர்களும் அந்த ஆசிரியருக்கு அறிவுரை கூறி வந்துள்ளனர். ஆசிரியர் சோஹேப் தனது போக்கை மாற்றவில்லை. தொடர்ந்து மாணவர்களிடம் கடுமையான போக்கை கையாண்டு வந்துள்ளார். சமீபத்தில் வகுப்பறையில் சரிவர படிக்காத மாணவர்களை கண்டித்துள்ளார். அப்போது திடீரென ஒரு மாணவரை கடுமையாக கைகளால் தாக்கி வீட்டுக்கு போக சொன்னார். இன்னொரு மாணவரை 2 கைகளாலும் அடித்து தூக்கி வீசினார். அந்த மாணவன் தரையில் போய் விழுந்து அழுதான். வகுப்பறையில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை சிலர் வெளியே கசிய விட்டனர். இது அனைவரிடமும் பரவியது. ஆசிரியர் சோஹேப்பை பணியிலிருந்து மதரசா நீக்கியது. அடித்து ஊற்றப் போகும் கனமழை. சென்னை டு குமரி வரை எச்சரிக்கை. தீவிரமடைந்தது வடகிழக்கு. முக்கிய வானிலை அப்டேட். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில்
பல மாவட்டங்களுக்கு சென்னை வானிலை மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் அறிக்கை: வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்துக்கு மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும். அதேபோல் 22ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்னொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். அது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்தபடி தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரிக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 19 மற்றும் 20ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், 21ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். 22ஆம் தேதியை பொறுத்தவரை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 23ஆம் தேதியன்று திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தினமும் 65 முதல் 115 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 205 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாக வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று காலையுடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக நாகையின் கோடியக்கரையில் 120 மில்லிமீட்டர், மயிலாடுதுறையின் செம்பனார் கோவிலில் 90 மில்லிமீட்டர், ராமநாதபுரத்தின் தங்கச்சி மடத்தில் 80 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.